போதி வணக்கம். ஜூன் மாதம் 2024 கடகராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே. ஜூன் மாதம் ஆங்கில மாத தேதிகளை குறிப்பிட்டு பலன்களை நிர்ணயம் செய்கிறோம். இதில் தமிழ் மாதம் 2 மாதங்கள் வரும். இந்த ஜூனில் வைகாசி ஆனி 2 மாதங்கள் வரும். ஆங்கில மாதம் 1 மாதம் ஜூன் முழுக்க பலன்களை நிர்ணயம் செய்து அதற்குண்டான கோல்சார கிரக நிலைகளுக்குண்டான பலன்களை கூறுகின்றோம். இது பொது பலனாக எடுத்துக்கிறோம். அவர்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி சிறப்பான பலன் இருந்ததுன்னா சொல்லக்கூடிய கோல்சார பலன்களுடைய மதிப்பும் மிக அதிகமாகவே இருக்கும். சரி, கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டம் அஷ்டமச்சனியினுடைய காலகட்டமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். பல பதிவுகள் நாம் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பேசுகின்ற பொழுது பல விஷயங்கள் குறிப்பாக பேசிக்கிட்டே வந்தோம். அஷ்டமச்சனி நடக்குது, அந்த அஷ்டமச்சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் பேசினோம். 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். தெய்வ காரியங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இறை வழிபாட்டால் மாற்றங்களுக்கு உண்டான ராசியில் இந்த கடகராசி இப்பொழுது கிரகச்சஞ்சாரங்கள் இதுபோல் இருக்குது. இருந்தாலும் 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நன்மையான பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா அஷ்டமச்சனி நடந்தாலும் அதே போல் குரு உங்களுக்கு இது வரைக்கும் 9ல் இருந்தார், அதுக்கப்புறம் 10க்கு வந்தார், 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இப்போ இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பை ஒரு வகையில் நமக்கு ஒரு பொருள் சேர்க்கையாலும் ஒரு மனோ தைரியத்தாலும் நிறைவான பலன்களை ஏற்படுத்துவார். ஒரு நல்ல தைரியமும் ஒரு நல்ல முயற்சியும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் குரு இருக்கிறார். அவருடைய பார்வைகள் சிறப்பான இடத்தில் தான் இருக்குது. குருவினுடைய பலம் கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பலம். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 2ஆம் வீட்டிற்குரியவன் 11ல் நல்ல பொருளாதாரத்தினுடைய வரவுகள் எல்லாம் இருக்கும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் நல்ல பொருளாதார வரவுகள் இருக்கும். கொஞ்சம் விரயங்களே நடந்தாலும் நல்ல பொருள் ஈட்டி தான் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். 11க்குரிய சுக்கிரன் 11ல் 4-11க்குரியவன் நல்ல இடம் சார்ந்த விஷயங்களில் யோகம், வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் யோகங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அருமையாக இருக்குது. வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் வாகனத்தை மாற்றக்கூடிய எண்ணம், புதிய வாகனத்தால் ஒரு நல்ல யோகங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். இந்த மாதத்தினுடைய பாதி 15 தேதிகளுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நாம் பேசுகிற வார்த்தை யாருக்காவது நாம் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட், நான் இதை செய்கிறேன், இது நான் செய்து தரேன்னு சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி நண்பர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு 15 தேதிகளுக்கு பிறகு கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்தணும். நிறைய அஷ்டமச்சனியும் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஸ்கூலில் எனக்கு பிடிக்கலம்மா குழந்த, இந்த கல்லூரிக்கு போனதுக்கு நான் வேறு ஏதாவது கல்லூரியில் சேர்ந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் கல்வியில் ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடகராசி நண்பர்கள், யாருக்கும் புதிதாக ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நான் இது செய்து தரேன், என்னால் இது செய்ய முடியும், நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், இந்த மாதிரி வாக்குறுதியால் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. அதையும் கவனிச்சுக்கணும். சரி, விரயங்கள் நடந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்திற்குண்டான உயர்வுக்குண்டான விரயங்கள் தான் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். குருவினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு பக்கத்தில் இங்கே போய் பண்ணுங்கள், அங்கே அதெல்லாம் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இறை வழிபாடு, அங்கே போய் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு 10 நிமிடங்களாவது அமர்ந்து தியானம் செய்யுங்க. இந்த தியானம் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் உருவாக்கும். முதல்ல உங்களுடைய மனோபலம் வரும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். நமக்கு கிரகச்சாரங்கள் சரியான நிலையில் இல்லைனாலும் நமக்கு இறை வழிபாடு ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொடுக்கும்.
10ல் இருக்கக்கூடிய செவ்வாய், 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப வலு. தொழில் நல்ல வலுவான தொழில், வலுவான அமைப்பு. இந்த மாதத்தினுடைய துவக்கம் ஒரு அற்புதம் தான். பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடகராசி நண்பர்கள் இறை வழிபாட்டோடு செல்ல வேண்டிய மாதம் இந்த மாதம். சரி, இதில் குறிப்பாக நம்மளுடைய போதி மையத்தில் கேரள பிரசன்ன முறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 108 சோழிகளை கொண்டு பிரசன்னம் வைக்கக்கூடிய முறையும், சொர்ண பிரசன்னம் அதாவது தங்க பொட்டு வச்சு பிரசன்னம் வைக்கக்கூடிய முறைகளையும், தீபத்தாம்பூல பிரசன்னம் தாம்பூலம் கொண்டு பிரசன்னம் வைக்கக்கூடிய முறைகளையும் சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியோடு நேரடி வகுப்புகளை எடுக்கிறோம். இதில் குறிப்பாக அடிப்படை படித்த மாணவர்களுக்கு இந்த பாடம் ரொம்ப அவசியமானதாக இருக்கும். அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள், அடிப்படை தெரிந்த மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியிலையும் ஈடுபடலாம். விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்களேன். போதி வணக்கம்.